ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம். ஏசியா 54ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. நாணாதே, நீ லட்சை அடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய். இங்கே பார்க்கிறோம், தேவன் சொல்லுகிறார், பயப்படாதே. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள், எனக்கு இது இல்லை அது இல்லை, என் தேவைகள் சந்திக்கப்படவில்லை, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், நான் பயந்து கொண்டிருக்கிறேன், மனிதனை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறேன், சத்துருவை பார்த்து நான் பயந்து கொண்டிருக்கிறேன், சூழ்நிலைகளை பார்த்து நான் பயந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் கதறி கொண்டிருக்கிற யாராய் இருந்தாலும் தேவன் சொல்லுகிறார், பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. தேவனுடைய பிள்ளையே, நீ வெட்கப்படுவதில்லை. ஆகவே நீ பயப்படாதே. எந்த காரியத்தை குறித்து நீ பயப்பட்டு கொண்டிருக்கிறாயோ, எந்த காரியத்தை குறித்து நீ கலங்கி கொண்டிருக்கிறாயோ, ஓ என் வியாதி கொடுமையா இருக்கிறது, நீ பயந்து கொண்டிருக்கிறாய். என்னுடைய தேவைகள் பெரிதா இருக்கிறது, பயந்து கொண்டிருக்கிறாய். உன் எதிர்காலத்தை குறித்து நீ பயந்து கொண்டிருக்கிறாய். உன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நீ பயந்து கொண்டிருக்கிறாய். என்னுடைய நாட்கள் எப்படி இருக்குமோ, என்னுடைய வருஷங்கள் எப்படி இருக்குமோ என்று நீ பயந்து கொண்டிருக்கிறாய். இந்த உலகத்தில் தேவனை தவிர இந்த உலகத்தில் பயப்படாதவர்கள் ஒருவரும் இல்லை. உலகத்து மக்களும் பயப்படுகிறார்கள், தேவனுடைய பிள்ளைகளும் பயப்படுகிறார்கள், ராஜாக்கள் பயப்படுகிறார்கள், இந்த உலகத்தின் அதிபதிகள் பயப்படுகிறார்கள், பிசாசு பயப்படுகிறான். இயேசுவை பார்த்தா பிசாசுக்கு பயம். இந்த உலகத்தில் எல்லாரும் பயந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தேவனுடைய வார்த்தை நமக்கு நேராய் அது வந்து கொண்டிருக்கிறது. பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. எந்த காரியத்துக்காக நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்திற்கு நீங்க பயப்பட வேண்டாம், ஏன்னா நீங்க வெட்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகள் வைத்திருந்தா கொஞ்சம் அமைதி காக்கும்படிக்கு அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நீங்க பயப்பட வேண்டாம்னு சொல்லி தேவன் இந்த காலை வேளையில நம்மோடு கூட அவர் பேசுகிறார். அப்ப பாருங்க, நாம் வெட்கப்பட்டு போய்விடமோ, அதுதான் ஒரு பயம். இந்த காரியத்துல நான் வெட்கப்பட்டு போயிடுவனோ, ஐயோ எனக்கு பிள்ளை பிறக்காமையே நான் வெட்கப்பட்டு போயிடுவனோ, ஐயோ எனக்கு தேவைகள் சந்திக்கப்படாம, இந்த வீடு கட்டி முடிக்கப்படாம, எங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் கட்டி கொடுக்காம வெட்கப்பட்டு போய்விடுமோ, பயப்படுறீங்க. தேவன் உங்க பயத்தை அறிந்திருக்கிறார். நீங்க எதற்காக பயந்து கொண்டிருக்கிறீங்க என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஒரு சின்ன குழந்தை ஒரு காரியத்தை குறித்து பயந்து தன் கண்களை மூடிக்கொள்வது போல நீங்கள் பயந்து அநேக நேரம் ஆண்டவரை நோக்கி உங்க கண்களை மூடி ஜெபிக்கிறீங்க. ஆனா எப்பொழுதோ உங்க கண்ணுக்கு முன்னால நீங்க எதை பார்த்து நீங்க பயந்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த காரியத்தை எப்பவோ நீக்கி விட்டார். கண்ணை திறந்து பார்த்தா அந்த காரியம் இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்ப நீங்க ஜெபிக்க உங்க கண்களை மூடுனீங்களோ அப்பவே தேவன் நீங்க எதுக்காக பயப்படுறீங்களோ அதை உங்க கண்ணை விட்டு அகற்றி விட்டார். சின்ன பிள்ளைங்க ஏதோ ஒரு காரியத்தை பார்த்து பயப்படுவாங்க, கண்ணை மூடிக்கொள்ளுவாங்க. ஆனா அந்த பெற்றோர், ஐயோ இந்த குழந்தை இதை பார்த்து பயப்படுதுன்னு சொல்லி அந்த காரியத்தை, அந்த பொருளை, அந்த ஒரு பொம்மையாக கூட இருக்கலாம், அந்த பொம்மையை பார்த்து அந்த குழந்தை பயப்படும், அதை உடனே அங்கிருந்து எடுப்பாங்க. ஆனா அந்த குழந்தை இன்னும் கண்ணை மூடிக்கொண்டே இருக்கும், பயந்து கொண்டே இருக்கும், நடுங்கி கொண்டே இருக்கும். அப்பொழுது அந்த பெற்றோர் சொல்லுவாங்க, பிள்ளையே, மகனே, மகளே, கண்ணை தர, நீ பயப்படுறது இங்க இல்ல. ஹல்லேலூயா. அதை எடுத்துட்டேன், அதை தூரம் போட்டுட்டேன். இயேசு நம்முடைய தகப்பன், இயேசு நம்முடைய அப்பா. நம்ம எதற்காக பயப்படுகிறோமோ, யாரை பார்த்து, ஒருவேளை மனிதனா இருந்தாலும் உங்க வாழ்க்கையை விட்டு தூக்கிடுவாரு. ஹல்லேலூயா. அந்த மனிதனை பார்த்து நீங்க பயப்படுறீங்களா? அந்த மனிதனையே
அந்த நம்ம வாழ்க்கையில இருந்து தூக்கி போட்டுருவார். எதை பார்த்து நீங்க பயப்படுறீங்க? எதை பார்த்து பயந்தாலும் அந்த பயத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்குவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அதனால நீங்க வெட்கப்படுவதில்லை. இந்த நாளினுடைய செய்தியுடைய தலைப்பு இல்லை இல்லை என்று நீங்க எத்தனையோ காரியத்தை குறித்து சொல்லி கொண்டிருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்ற இல்லை அப்படின்றத என்னன்னு சொன்னா நீங்க வெட்கப்படுவதில்லை. அல்லேலூயா. அவரும் இல்லைன்னு சொல்றாரு. ஆனா அவர் சொல்ற இல்லை என்பதற்கும் நாம் சொல்ற இல்லை என்பதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. நாம் சொல்ற இல்லை அப்படின்னு சொல்றது என்ன? பணம் இல்லை, சுகம் இல்லை, எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு சமாதானம் இல்லை, நாம நெகட்டிவாவே இல்லை 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 அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருப்போம். ஆனா ஆண்டவர் அதை எப்படி நமக்கு புரிய வைக்கிறாரு? நம்ம இல்ல 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 அப்படின்னு சொல்றதுக்கு அவரும் இல்ல, நீ வெட்கப்பட்டு போவது இல்ல. ஹல்லேலூயா. நீ லட்சை அடைவது இல்ல. பதிலுக்கு அவரும் இல்லைங்கிறாரு. ஆனா அவர் சொல்றது இருக்கு. அதையும் நமக்கு புரிய வைக்கிறதுக்காக இல்ல 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 அப்படின்னு நமக்கு அதே மாதிரி சொல்றாரு. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்தலாமா? இந்த காலை வேளையில இதை கேட்டு கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற இந்த வேளையில எந்த இடத்துல எந்த நாட்டில இருந்து நீங்க பார்த்து கொண்டிருந்தாலும் உங்களை பார்த்துதான் தேவன் சொல்கிறார், பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நானாதே, நீ லட்சை அடைவதில்லை, உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய். ஏன் தெரியுங்களா? 5ஆம் வசனம், அடுத்த வசனத்துல, உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். இவ்வளோ பெரிய தேவன், நம்மை சிருஷ்டித்தவர், நம்முடைய நாயகர், அவர் சேனைகளின் கர்த்தர், இஸ்ரவேலின் பரிசுத்தர், நம்முடைய மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன். அவர் தான் சொல்றாரு, பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நானாதே, நீ லட்சை அடைவதில்லை. வேற யாராவது சொன்னா கூட நாம சந்தேகப்படலாம். ஆனா மனுஷர்கள் சொல்றதை பார்த்தே நாம என்ன பண்றோம்? நம்புறோம். ஆனா தேவன் சொல்றது நிறைய பேர் நம்ப மாட்டேங்கிறாங்க. மனிதர்களை கண்ணால பார்த்து அவங்க சொல்றத நம்புறாங்க. ஆனா தேவன் அவரை கண்ணால பார்க்காததுனால அவர் சொல்றத நம்ம நம்ப கஷ்டப்படுறோம். ஆனா நாசியிலே சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை விட்டு விடுங்க. ஏன்னா அவன் ஏமாத்திரம், இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு இருக்க மாட்டான். அப்படிப்பட்ட மனுஷன் சொல்றதையே நம்ம நம்புறோமே, என்னைக்கும் இருக்கக்கூடிய தேவன் சொல்றத நாம் நம்பணுமா இல்லையா? அவர் சொல்றாரு, நீ வெட்கப்படுவதில்லை. அவர் சொல்றாரு, நீ லட்சை அடைவதில்லை. ஏன்னா அவர் தான் நம்முடைய சிருஷ்டிகர், அவர் தான் நம்முடைய நாயகர், அவர் தான் சேனைகளின் கர்த்தர், அவர் தான் இஸ்ரவேலின் பரிசுத்தர், அவர் தான் நம்முடைய மீட்பர், அவர் தான் சர்வ பூமியின் தேவன். அவரே சொல்லிட்டாரு. ஹல்லேலூயா. 51 ஏசாயா 51ஆம் அதிகாரம் அன்று 21, 22 ஆகிய வசனங்களே, மதுபானம் குடியாமல் வெறி கொண்டவளே நீ கேள், கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன், இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் மண்டல்களை நீ குடிப்பதில்லை. அல்லேலூயா. இனி அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை. தேவன் சில நேரங்களிலே நம்ம மேல் கோபப்பட்டு அவருடைய கோபத்தினாலே நிறைய பேருடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் தேவனுடைய கோபத்தினாலே வருகிறது என்பதை நிறைய பேர் மறந்து போயிடுறாங்க. தேவன் உங்க மேல அன்பாய் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்க. உங்க மேல அன்பா இருக்கிற தேவனை நாமளும்
அதுக்கு பதிலா அவர் மேல அன்பா இருக்கணுமா, இருக்கக்கூடாதா? அன்பா இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம மேல அவர் அன்பா இருக்கிறாரு. அவர் நம்மளை தேடி வராரு, நாம் அவரை தேடி போக வேண்டும். ஆனா அநேக நேரங்களிலே நம் உலகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவனை மறந்து போய் விடுகிறோம். தேவனை நாம் தேடாமல் போய் விடுகிறோம். தேவனுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் போய் விடுகிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் தான் தேவனுடைய கோபம் நம்மேல் அது வருகிறதா இருக்கிறது. எப்படி அவருடைய கோபம் நம்மேல் வருகிறதாய் இருக்கிறது? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதனுடைய 30ஆம் அதிகாரம், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தில் 14, 15 ஆகிய வசனங்களில், உன் நேசர் யாவரும் உன்னை மறந்தார்கள், அவர்கள் உன்னை தேடார்கள், திரளான உன் அக்கிரமத்தின் நிமித்தமும் உன் பாவங்கள் பலத்து போனது நிமித்தமும் சத்ரு வெட்டும் வண்ணமாகும், கொடியவன் தண்டிக்கிற வண்ணமாகும் நான் உன்னை தண்டித்தேன். உன் நொறுக்குதலினாலும் உன் நொறுங்குதலினாலும் உன் வேதனையின் மிகுதியினாலும் நீ கூக்குரலிடுவானேன். திரளான உன் அக்கிரமத்தின் நிமித்தமும் பலத்து போன உன் பாவங்களின் நிமித்தமும் இப்படி உனக்கு செய்தேன். தேவன் அநேக தரம் நம்மை தண்டிக்கிறார். அநேக தரம் இப்படிப்பட்ட தண்டனை நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. அதற்கு காரணம் நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்கள். நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம், திரளான நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம், பலத்து போன நம்முடைய பாவத்தின் நிமித்தம் தேவன் தண்டிக்கிறார். அதனாலதான் அந்த தத்தளிப்பின் பாத்திரம், அதனுடைய வண்டல்கள், அதை நாம் உறிஞ்சி குடிக்க தேவன் தருகிறார். சில பிள்ளைகளுக்கு பெற்றோர் கசப்பான சிலது தருவாங்க. ஏன்னா ஏதோ ஆகாத ஒரு பொருளை சாப்பிட்டு இருக்கோம், அதை எப்படியாவது வயிற்றிலிருந்து வெளியில் எடுக்கணும். ஆனால் அந்த குழந்தைக்கு அது பிடிக்காது. ஏதோ கசப்பான ஒரு கஷாயம் அதை கொடுப்பாங்க. அதை அந்த குழந்தை அழுது கொண்டே குடிக்கும். அது குடிக்கலன்னா அதை வாயை பிடிச்சி அது வாயில ஊற்றுவாங்க. அது போலதான் தேவன் நம்ம செஞ்ச பாவம், நம்முடைய அக்கிரமம் எல்லாம் வெளியில வரணும். அல்லேலூயா. அதுக்காக தான் அவருடைய வண்டல்கள், அதாவது அவர் தத்தளிப்பின் பாத்திரத்தில் உறிஞ்சி குடிக்கத்தக்கதாக அவருடைய வண்டல்களை நமக்கு கொடுக்கிறார். அதன் மூலமாய் நாம் தண்டிக்கப்படுகிறோம், அதன் மூலமாய் நாம் வாதிக்கப்படுகிறோம், அதன் மூலமாய் நமக்கு காயம் உண்டாகிறது, அதன் மூலமாய் நமக்கு புண் உண்டாகிறது. எரேமியா 30ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடிதாயும் இருக்கிறது. நாம் அநேக நேரம் நம்முடைய பாவத்தின் நிமித்தம், நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் நம்முடைய புண் ஆறாமல் இருக்கிறது. எத்தனை மருந்து போட்டாலும் சிலருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு புண் ஆறவே ஆறாது. நான் இதை எதற்காக சொல்றேன்னா, நம் எச்சரிக்கப்படுவதற்காக சொல்றேன். ஒரு மனிதன் ஒரு பெரிய ஒரு போலீஸ் துறையில ஒரு முக்கியமான ஆளாக, அவர் விசுவாசி, முக்கியமான ஆளாக இருந்தார். ஆனால் அவர் லஞ்சம் வாங்கக்கூடியவர். லஞ்ச பணங்களை வாங்கி பணங்களை சேர்த்து வீடுகளை கட்டி செழிப்பாக வாழ ஆரம்பித்தார். ஆனால் அவருடைய காலில் ஒரு புண் வந்துதான். அந்த ஒரு புண்ணை சரி செய்யறதுக்காக டாக்டர் கிட்ட போறாரு, சரியாகல. இந்த டாக்டர் இல்லாம வேற டாக்டர், அந்த புண் ஆறாம அவருடைய சொத்தெல்லாம் அழிச்சு செலவாக, ஆனாலும் அந்த புண் ஆறல. என்ன காரணம்? அநியாயமாய் சம்பாதித்த எல்லா பணமும் தீர்ந்து எல்லா பணமும் போய்விட்டது. அந்த புண் ஆறல. எதற்காக இதை நான் சொல்லுகிறேன்? இன்னைக்கு அநியாயமாய்
பாவத்தின் மூலமாய், அக்கிரமத்தின் மூலமாய் நாம் சம்பாதிக்கிற எந்த ஒரு சம்பாதனையும் நம்முடைய வாழ்க்கையில நிற்காது. அது அநியாயமாய் வந்தது, அநியாயமாய் போய்விடும். அதனால தேவனுடைய பிள்ளைகள், அநியாயமாய் ஒரு பொருளும் நமக்கு வேண்டாம். குறுக்கு வழியிலே ஒரு லாபம் நமக்கு வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உழைத்து தேவன் நமக்கு கொடுக்க வேண்டும். நாம் கஷ்டப்பட்டு ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஜெபித்து, நாம் போராடி தேவனத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு எல்லாமே ரெடிமேடா தான் கேட்குறாங்க. ஃபாஸ்ட் ஃபுட். வீட்டில் சாப்பாடு செய்யலைன்னா ஒரு 100 ரூபா கொடுத்தா ஃப்ரைட் ரைஸ். அந்த ஃப்ரைட் ரைஸை வாங்கி கடன்னு நம்ம சாப்பிட்றோம். ஆனால் அது என்னைக்கு பிரச்சனையை வைக்குமோ, என்னைக்கு வேலை வைக்குமோ தெரியாது. ஆனால் பாருங்க, இப்படிதான் அநேகர் ரெடிமேடா, அவங்க ஒரு முயற்சி எடுக்க மாட்டாங்க, அவங்க உபவாசம் எடுக்க மாட்டாங்க, அவங்க ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஊழியக்காரர்கிட்ட வரணும், ஊழியக்காரர் ஜெபம் பண்ணணும், உடனே வியாதி நீங்கணும். ஊழியக்காரர்கிட்ட வரணும், ஊழியக்காரர் ஜெபம் பண்ணணும், உடனே பிசாசு நீங்கணும், உடனே தேவைகள் சந்திக்கப்படணும், உடனே ஆசீர்வாதம் கிடைக்கணும். எல்லாம் ரெடிமேடா ஊழியக்காரர் பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்குற மாதிரி ரெடிமேடா கேட்குறாங்க. ரெடிமேடா எதிர்பார்த்து தான் நிறைய பேர் சபைக்கு வராங்க. ஆனா இது நம்முடைய பாவத்தின் நிமித்தம் வந்தது, நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் வந்தது என்பதை நிறைய பேர் தங்கள் வாழ்க்கையில உணராமலேயே இருந்து கொண்டிருக்கிறாங்க. அதனால வாழ்நாளெல்லாம் இந்த புண் ஆறாமல் இருக்கிறது. ஒருவேளை சரீர பிரகாரமாக ஒரு புண் உங்களுக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா மனதளவுல நீங்க புண்பட்டு இருப்பீங்க. அந்த புண் ஆறாம இருக்குறதுக்கு காரணம் என்ன? நம்முடைய அக்கிரமம், நம்முடைய பாவம் தான். இன்னைக்கு தேவன் அப்படிப்பட்ட புண்ணா இருந்தாலும் அதை குணமாக்க, அதை சொஸ்தப்படுத்த, நம்மை ஆறுதல் படுத்த அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 13ஆம் வசனம் எரேமியா 30:13, உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை, உன்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்களும் இல்லை. இல்லை இல்லை என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே அந்த புண் ஆறாததாய் இருந்த போதிலும், காயம் கொடியதாய் இருந்த போதிலும், அந்த காயங்களை கட்டும்படி நமக்காக வரக்கூடியவர்கள் யாருமே இல்லை. இன்னைக்கு யாருமே இல்லாத நிலைமையில நீங்க இருக்கிறீங்களா? தனிமையில இருக்கிறீங்களா? எனக்கு துணையே இல்லை, எனக்கு யாருமே எனக்கு உதவி செய்ய வர மாட்டேங்கிறாங்க. இந்த பிரச்சனையை யார்கிட்ட நான் சொல்லுவேன்? யார்கிட்ட சொன்னாலும் என்னை கேலி பண்ணுவாங்க, என்னை பரியாசம் பண்ணுவாங்க, என்னை அவமானப்படுத்துவாங்க, என்னை பற்றி மற்றவங்க கிட்ட சொல்லுவாங்க என்று சொல்லி எனக்கு யாருமே இல்லை இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். உன்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்களும் இல்லை, மருந்து இல்லை, உங்களை குணமாக்குற மருந்தே இல்லை. ஒரு சில வியாதிகளுக்கு இந்த உலகத்தில் மருந்தே இல்லை. உங்களுக்கு தெரியுமா? கேன்சருக்கு மருந்தே இல்லை. இது வரைக்கும் எங்கெல்லாம் பாதிக்கப்படுதோ அந்த இடத்தையெல்லாம் கட் பண்ணி எடுக்கிறாங்க, மருந்து இல்லை. எய்ட்ஸ் என்ற வியாதிக்கு மருந்து இல்லை, கொரோனாவுக்கு மருந்து இல்லை. இப்படி பல வியாதிகளுக்கு மருந்து கண்டுபிடிக்கவில்லை. அது போல நம்மை சொஸ்தப்படுத்தக்கூடிய ஔஷதங்கள், மருந்துகள் இல்லை. ஏன் தெரியுமா? நம்மை சொஸ்தப்படுத்த வேண்டும்னா கீழையாத்தின் பிசின் தைலமாகிய ரண வைத்தியராகிய இயேசுவே தலையிட வேண்டும். வேற இந்த உலகத்தின் மருந்துகள், இந்த உலகத்தின் மாத்திரைகள், இந்த உலகத்தின் வைத்தியர்கள் நம்மள ஒண்ணுமே செய்ய முடியாது. அவங்க எவ்வளவுதான் மருந்து கொடுத்தாலும், எவ்வளவுதான் மாத்திரை கொடுத்தாலும், எவ்வளவுதான் ஊசி போட்டாலும் நம்முடைய வாழ்க்கையிலே சுகம் உண்டாகாது. நமக்கு நம்முடைய காயங்கள் ஆறாது, நம்முடைய புண் ஆறாது. அது கொடியதாக தான் இருந்து கொண்டே இருக்குமே தவிர, தேவன் தலையிட்டு நம்ம மேல் இரக்கப்பட்டு நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து, நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்து நம்மேல் தயவு பாராட்டினால் ஒழிய அவரே நம்மை
ரட்சித்தால் ஒழிய, அவரே இறங்கி மனம் இறங்கி நம் பாவத்தை மன்னித்து கழுவி சுத்திகரித்தால் ஒழிய நம்முடைய புண்ணும் ஆறாது, நம்முடைய காயமும் குணமாகாது. இன்னைக்கு தேவன் நம்மேல் இரக்கப்பட்டு நம்மை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? நம்முடைய புண்ணை ஆற்றவும் குணமாக்கும், காயத்தை குணப்படுத்துவோம். அவர் கீலேயாத்தின் பிசின் தைலமாக, ரண வைத்தியராக இங்கே அவர் இருக்கிறார். அப்புறம் பயன்படுத்தி கொள்ளுங்க. சில ஊர்களுக்கு விளம்பரம் டிவியில் போடுவாங்க, இந்த நாளிலே டாக்டர் 1ஆம் தேதி இந்த ஊருக்கு வராரு, 2ஆம் தேதி இந்த ஊருக்கு வராரு. ஜனம் அந்த ஹோட்டல் ரூமுக்கு வெளியில ஜனம் அப்பாயின்மெண்ட் வாங்கி காத்திருப்பாங்க. டாக்டர் இன்னைக்கு தான் இந்த ஊருக்கு வருவாரு. அன்னைக்கு போனவங்க எல்லாரும் மருந்து மாத்திரைகளை வாங்கிட்டு போவாங்க. ஏன்னா இந்த நாளை விட்டால் வேற நாள் வரமாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம சிருஷ்டிகர், நம்முடைய தேவன், நம்முடைய இஸ்ரவேலின் தேவன், சேனைகளின் பரிசுத்த கர்த்தர், இந்த அண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவன், நம்முடைய நாயகர் இங்கே அவர் வந்திருக்கிறார். அவர் நமக்கு உதவி செய்ய வந்திருக்கிறார். அவர் நமக்கு காயம் கட்ட வந்திருக்கிறார். அவர் நமக்கு சுகத்தை கொடுக்க வந்திருக்கிறார். நமக்கு விடுதலை கொடுக்க வந்திருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை, இன்னைக்கு உங்களுக்கு சுகம், இன்னைக்கு உங்களுக்கு அற்புத சுகம், இன்னைக்கு உங்களுக்கு அற்புதமான விடுதலை. இன்றைக்கே ரட்சணியினால் நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற உங்களுக்கு, என்னை குணமாக்கக்கூடிய ஔஷதங்கள் இல்லை என்று நீங்க சோர்ந்து போயிருக்கிற உங்களுக்கு, ஆண்டவரே மாமருந்தாக இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார், உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. நமக்கு சமாதானத்தை உண்டாக்குற ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளினாலே நாம் குணமாகிறோம். ஏசாயா 57ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே தேவன் சொல்லுகிறார், நான் அவர்கள் பொருளாசை என்னும் அக்கிரமத்தின் நிமித்தம் கடும் கோபமாகி அவர்களை அடித்தேன். நான் மறைந்து கடும் கோபமாய் இருந்தேன். தங்கள் மனம் போன போக்கிலே மாறுபாடாய் நடந்தார்களே. அங்கே தேவன் சொல்லக்கூடிய ஒரு காரியம், ஏன் அவர் அடிக்கிறார்? நாம் காயப்படுகிறோம், நம்முடைய புண் ஆறாமல் இருக்கிறது. ஏன் நாம காயப்பட்டு நாம ஏன் புண்ணாய் நம்முடைய மனமோ அல்லது உடலோ இருக்கிறது என்றா அவருடைய அடி. அதுல ஒரு காரணம், ஒன்று பாவம் அப்படின்னு சொன்னேன், இன்னொன்று நம்முடைய அக்கிரமம்னு சொன்னேன், இன்னொன்று நம்முடைய பொருளாசை. நிறைய பேருக்கு பொருளாசை. பொருளாசை என்னும் அக்கிரமத்தின் நிமித்தம் கடும் கோபமாகி, பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆகான் கர்மியின் மகன், அவன் ஆகான், அவன் பேர். அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் சேர்க்க வேண்டிய பொன்னை, இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்துக்கு போகும்பொழுது, அவங்க சண்டைக்கு போகும்பொழுது, சண்டையில் போய் சத்துருக்களை அடித்து அவங்கள கொன்று அவங்களுடைய பொருட்கள் உடைமைகள் எல்லாம் எடுக்கும் பொழுது, அந்த சத்துருக்கள் கிட்ட இருந்து எடுக்கிற பொன்னாய் இருந்தாலும் வெள்ளியாய் இருந்தாலும் இரும்பாய் இருந்தாலும் அது சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்களும் தேவ சமூகத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். ஆனால் இந்த ஆகான் என்ற மனிதன் யுத்தத்தில் கிடைத்த பாபிலோனிய சால்வை, பொன் பாலம், இதெல்லாம் இச்சித்து தன்னுடைய வீட்டுக்குள்ள கூடாரத்துக்குள்ள மண்ணை தோண்டி அவன் அதை புதைத்து வைத்தான். சில பேர் தாங்களே மண்ணை கொட்டிக்குவாங்கல்ல, அதுபோல தேவனுடைய பொருளை எடுத்து தங்க வீட்டிலே பொருளாசையினாலே அவன் வைத்து இஸ்ரவேல் எல்லாரையும் கலங்க பண்ணினான்.
இஸ்ரவேலர் மறுநாளிலே யுத்தத்துக்கு போறாங்க, நிறைய பேர் விழுறாங்க. எல்லாரும் யோசுவாவை நோக்கி கதறுறாங்க. யுத்தம் நல்லா தானே போய் கொண்டிருந்தது, யுத்தத்துல வெற்றி தானே நாம் பெற்றுக் கொண்டிருந்தோம். ஆனா திடீர் என்று சொல்லி ஏன் நம்ம ஆட்கள் நிறைய பேர் விழுறாங்க, நிறைய பேர் ஏன் வெட்டப்படுறாங்க? இதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில கஷ்டப்படுறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். இஸ்ரவேலர்கள் யுத்தத்தில் தோற்று போவதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அப்பதான் யோசுவா அங்கே சபைக்கு முன்பாக அறிவிக்கிறார், நீங்க யாராவது இருந்தா அறிக்கையிடுங்க, ஏதாவது தப்பு செஞ்சா அறிக்கையிடுங்கன்னா யாரும் முன் வரல. இன்னைக்கு பாவத்தை அறிக்கை செய்ய யாரும் முன் வர மாட்டாங்க. தாங்கள் செய்த அக்கிரமத்தை அறிக்கை செய்ய யாரும் முன் வர மாட்டாங்க. எல்லாரும் தங்களை நீதிமானாக தான் காண்பிக்க விரும்புறாங்க. அது போலதான் அந்த ஆகானும் இருந்தான். அப்பொழுது அவங்க ஒரு திட்டத்தை தீட்டினாங்க. ஒவ்வொரு கோத்திரத்தின் மேல சீட்டு போட்டாங்க. அதன் பிறகு ஒவ்வொரு வம்சம், ஒவ்வொரு குடும்பங்கள், அந்த குடும்ப தலைவர்கள், அந்த குடும்பங்கள் அப்படி இன்னும் சீட்டு போட்டு பார்த்து, சீட்டு அந்த கர்மியின் மகனாகிய ஆகானுடைய பெயர் வந்த உடனே அவனை கூப்பிடுறாங்க, இப்ப அறிக்கையிடு. அவன் சொன்னான், நான் தான் பொன் பாலத்தை, பாபிலோனிய சால்வியை இதெல்லாம் எடுத்து என் கூடாரத்தில் புதைச்சி வச்சிருக்கிறேன், அதை போய் தோண்டி எடுத்துட்டு வராங்க. நீ இத்தனை பேர் மடிவதற்கும் இஸ்ரவேல் கலங்குவதற்கும் நீ காரணமாய் இருந்தபடினாலே கர்த்தர் உன்னை கலங்கடிப்பாராக சொல்லி ஆகானையும் அவனுக்கு உண்டான அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் சேர்த்து கல்லெறிந்து கொண்டாங்க. ஏன் தெரியுங்களா? ஒண்ணு, அந்த மனைவியாகிலும் ஊழியக்காரர்கிட்ட ஓடி வந்து, ஐயா எங்க புருஷன் இப்படி நடக்கிறாரு, தயவு செய்து தேவ பிள்ளைகள் எச்சரிக்கையா இருங்க, உங்க கணவன் தப்பான வழியில போனா ஊழியக்காரர்கிட்ட சொல்லுங்க, ஐயா அவர் குடிக்கிறாரு, அவரு ரொம்ப லேட்டா வராரு சொல்லுங்க, அதுக்காக ஜெபம் பண்ணலாம். மறைக்காதீங்க. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அந்த அம்மா அவங்க ஒய்ஃபாவது வந்து சொல்லி இருக்கணும், ஐயா இவரு தேவனுக்கு உண்டான தசம பாகத்தை கொடுக்காம வஞ்சிக்கிறாரு, அதையும் சாப்பிட்டுறாருன்னு மனைவியாவது என்ன பண்ணும், வந்து சொல்லணும். அவங்களும் சேர்ந்து நமக்கு என்ன வாங்கி தராரு, சிக்கன் பிரியாணி வாங்கி தராரு, அது போதும். மட்டன் பிரியாணி ஒரு நாளைக்கு வாங்கி தராரு, ஒரு நாளைக்கு சூப் வாங்கி தராரு, ஒரு நாளைக்கு சாக்லேட்டா வாங்கி தராரு அப்படின்னு தசம்பாகத்தையும் சேர்த்து அந்த அம்மா என்ன பண்ணுது, சாப்பிடுது. அந்த ஆகான் ஒய்ஃபு கூட சேர்ந்து, பரவாயில்ல இது நம்ம ஃபியூச்சருக்கு உதவும், நாளைக்கு உதவும், எதிர்காலத்துக்கு உதவும், மற்றவங்க எல்லாம் ஏழையா இருந்தா நம்ம பணக்காரா இருக்கலாம், அந்த பிளான் தான் அவங்களுக்கு. அதனாலதான் ஒழிச்சு வைக்கிறாங்க. இன்னைக்கு தசம பாகத்தை வஞ்சிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை தேவன் அடிப்பார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்குரிய பரிசுத்த பாகம், அந்த பரிசுத்த பாகத்தை நாம் வஞ்சித்து வச்சுட்டு, எதனால இந்த பிரச்சனை வந்துச்சு, எதனால இந்த போராட்டம் வந்துச்சுன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாம நம்ம கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். தேவன் தான் நம்மளை தண்டிச்சிருக்கிறார், தேவன் தான் நம்மளை அடிச்சிருக்கிறாரு. இங்க ஆகானையும் அவனுக்கு உண்டான எல்லாம் அழிந்து போனது இல்ல, அந்த பிள்ளைகளாவது வந்து சொல்லியிருக்கலாம். அப்ப அந்த பிள்ளைகளையாவது என்ன பண்ணியிருப்பாங்க, உயிரோட விட்டுருப்பாங்க. நீ வந்து சொன்னதுனால சரி நான் உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டேன், நாங்கள் பார்த்துக்கிறோன்னு அவனை மட்டும், அவங்க அம்மா அப்பாவை மட்டும் கூப்பிட்டு அவங்கள தண்டிச்சிருப்பாங்க. அந்த பிள்ளைகளும் அதுக்கு உடன்பட்டதுனால முழு குடும்பமும். இன்னைக்கு பிள்ளைகளா இருந்தாலும் பெற்றோர் செய்கிற பாவத்துக்கு உடன்படக்கூடாது. அல்லேலூயா. தவறான பாதையில பெற்றோர் போனா பிள்ளைகள் வந்து சொல்லணும். அந்த ஊருக்கு போனாங்க எங்க அப்பா அம்மா, அந்த ஊர்ல அவங்க அங்க விக்கிரக இடத்துக்கெல்லாம் போனாங்க. பாஸ்டர் எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் அந்த விக்கிரக கோயிலுக்கு போனாங்க, வந்து சொல்லிடணும் பிள்ளைங்க. இல்ல அவங்க தப்பான வழியில போயிருக்காங்க, அவங்க வேற சொந்தக்காரங்க அவங்க இது பண்ணி கொடுத்ததெல்லாம் இவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னு பிள்ளைகள் வந்து சொன்னா அந்த பாவத்துக்கு அவங்க நீங்களாகி இருப்பாங்க. அல்லேலூயா. உடன்பட்டு அவங்களும் அதுக்கு சேர்ந்து இதெல்லாம் துன்மார்க்கத்தனமான காரியம்.
அப்படிப்பட்ட துன்மார்க்கத்தனமான காரியத்துல அவங்க இருப்பார்கள் என்று சொன்னா, பொருளாசை எல்லாம் துன்மார்க்கருடைய காரியம். ஏசாயா 57 அதனுடைய 20ஆம் வசனம், துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள், அது அமர்ந்திருக்க கூடாமல் அதன் ஜலங்கள் சேற்றையும் அழுக்கையும் கரையில் ஒதுக்குகிறது. 21ஆம் வசனம், துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார். அவரும் இல்லைன்னு சொல்றார். சமாதானம் வேணும், உனக்கு சமாதானம் இல்லை போ. ஏன் தெரியுமா? நீ துன்மார்க்கனா இருக்கிறாய். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று யார் சொல்றது? தேவன் சொல்றார். தேவனே இல்லை என்றார். அவர் தான் சமாதான காரணர், அவர் தான் சமாதான பிரபு. அவரே இல்லைன்னு சொல்லிட்டா வேற எங்க போனாலும் சமாதானம் கிடைக்காது, யாரை தேடினாலும் சமாதானம் கிடைக்காது. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை. இன்னைக்கு நாம் துன்மார்க்கனா நாம் வாழ்ந்தா தேவன் நம்மளை நீதிமானாய் மாற அவர் விரும்புகிறார். ஏசாயா 59 8ஆம் வசனம், ஏசாயா 59 8ஆம் வசனத்திலே, சமாதான வழியை அறியார்கள், அவர்கள் நடைகளில் நியாயமில்லை, தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள், அவைகளில் நடக்கிற ஒருவனும் சமாதானத்தை அறியான். நிறைய பேர் சமாதான வழிய, ஆண்டவருடைய வழியை சொன்னா அதை அறியாம இருக்கிறாங்க, இன்னும் கஷ்டப்படுறாங்க, கஷ்டத்தின் மேல் கஷ்டப்படுறாங்க. சமாதான வழிய அவங்க அறியாம இருக்கிறாங்க. அவர்கள் நடைகளில் நியாயமில்லை, தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள், அவைகளில் நடக்கிற ஒருவனும். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருந்து நீங்க வேண்டும். ஏன்னா துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை. பொருளாசையா இருந்தா அவங்களுக்கு சமாதானம் இருக்காது. தேவனுடைய பிள்ளைகள் இந்த கடைசி நாட்களில் தேவனுக்கு முக்கியத்துவம் தாருங்க. இன்னைக்கு நம்ம வயிற்று பிழைப்புக்காக தயவு செய்து அதை நீங்க பார்க்காதீங்க. நிறைய பேர் சொல்ற காரணம் என்ன தெரியுங்களா? வேலை. நம்ம வேலை எதுக்காக செய்யறோம் தெரியுமா? ஜான் வயிற்றுக்காக. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, வயிற்றுக்கு போஜனம் தேவைதான், ஆனா இதையும் அதையும் தேவன் அழிய பண்ணுவார். இந்த வயிறும் சேர்ந்து ஒரு நாள் அழிய தான் போகுது. போஜனமும் அழியும், வயிறும் அழியும். ஆனா ஜான் வயிற்றுக்காக எவ்வளவுதான் உழைப்பீங்க? நிறைய பேர் தேவனை தேட நேரம் இல்லை, தேவனை துதிக்க நேரம் இல்லை. கேட்டா இன்னைக்கு வேலை வச்சுட்டாங்க, இன்னைக்கு வேலைக்கு போயிட்டோம். ஜீவனை கொடுத்த தேவனை தேட உங்களுக்கு நேரம் இல்லையா? உயிர் கொடுத்திருக்கிறாரு, சமாதானம் கொடுத்திருக்கிறாரு, நிம்மதி கொடுத்திருக்கிறாரு, உங்களுக்கு வாழ்க்கையே அவர் தான் கொடுத்திருக்கிறாரு. உங்க வாழ்க்கை அவர் தான் பாதுகாத்திருக்கிறாரு, உங்க வழியை பாதுகாத்திருக்கிறாரு. நீங்க அவரை விட்டுட்டு நீங்க வேலைக்கு போய் அந்த வழியை அவர் பாதுகாக்கலன்னா அந்த வேலையில் கூட அடி விழும். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய ஆலயத்துக்கு போகாம ஒரு சொந்தக்காரங்களுடைய, நான் சின்ன பையனா இருக்கும் பொழுது சொந்தக்காரங்களுடைய ஒரு கல்யாணத்துக்கு எங்க குடும்பத்தின் சார்பாக என்ன அனுப்பி வச்சுட்டாங்க. நான் சொந்தக்காரங்களோடு சேர்ந்து ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகாம அந்த கல்யாணத்துக்கு போனேன். ஒரு பஸ் பாருங்க என்னை வேகமா இடிக்க பார்த்துச்சு. ஆண்டவர் என்னை காப்பாத்தினார். தேவன் அவர் நம்ம மேல அன்பு வச்சிருக்கனால சில காரியத்தை காட்டுவார், அதுலயே நம்ம மனம் திரும்பிடணும். இல்லைன்னா அவ்வளவுதான் கஷ்டம். தேவனுடைய பிள்ளைகள் தேவன் காட்டுகிற தண்டனைகளில வைத்து, ஐயோ எனக்கு எதற்காக இந்த தண்டனை எப்பா இயேசுவே என் பாவங்களை மன்னியும், என் அக்கிரமங்களை மன்னியும், இந்த தண்டனைகளை என்னை விட்டு அகற்றும் ஐயா, எனக்கு சமாதானத்தை தாரும் ஐயா, ஆண்டவரே என் பொருளாசி எனக்கு மன்னியும், என் அக்கிரமங்களை எனக்கு மன்னியும், என் பாவங்களை எனக்கு மன்னியும். ஆண்டவர் சமூகத்துல நம் கதறி அழும் பொழுது நமக்கு சமாதானம், நம்மை அப்பொழுதுதான் தேவன் குணமாக்குவார். ஏசாயா 57 அதனுடைய 18ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 57 அதனுடைய 18ஆம் வசனத்திலே, அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன். நாம் மனம் திரும்பினா அப்ப நம்ம வழியை பார்ப்பாரு. நாம் அவரை நோக்கி கண்ணீர் வடித்தா அப்ப பார்ப்பாரு, இவன் நம்ம கஷ்டத்தை பார்ப்பாரு, நம்ம கண்ணீரை பார்ப்பாரு. அப்ப நம்ம வழியை பார்த்து நான் அவர்களை
அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். ஹல்லேலூயா. திரும்பவும் நமக்கு ஆறுதல், திரும்பவும் நமக்கு சமாதானம், திரும்பவும் சந்தோஷம். எதை இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரோ அது திரும்ப கொடுப்பாரு, திரும்ப அவர் தருவார். நமக்கு இல்லைன்னு சொன்னாரா அவரே திரும்ப தருவார். அவர் மட்டும் தான் தர முடியும். அவர்கிட்ட கேட்கணும். அப்படி நம்ம மனம் திரும்பினா தேவன் நம்முடைய பிள்ளைகளை கூட ஆசீர்வதிப்பார். ஏசியா 54 அங்கே 13 ஏசியா 54:13 உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். 14 நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயம் இல்லாதிருப்பாய். ஹல்லேலூயா. ஆரம்பத்திலேயே தேவன் சொன்னார்ல, பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. இங்கே நீ பயம் இல்லாதிருப்பாய். நம்ம மனம் திரும்பிட்டா, நாம நம்ம வழியை ஆண்டவருக்கு நேரா திருப்பினா பயம் இல்லாதிருப்போம். திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. உன்னை அணுகுவதில்லை, திகில் நம்மளை அணுகுவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் நாம எப்படி இருக்கிறோம் அதை வச்சுதான் நம்முடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கிறார். நாம் தேவனோட அன்பா ஐக்கியமா இருந்தா நம் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அந்த பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். நாம் தேவனை தேடலன்னா நம்ம பிள்ளைகள் எப்படி தேடுவாங்க? நாம் தேவனுடைய சமூகத்துக்கு வரலன்னா நம்முடைய பிள்ளைகள் எப்படி வருவாங்க? நாம் ஆசீர்வதிக்கப்படாமல் இருந்தா நம்முடைய பிள்ளைகள் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவாங்க? அப்ப நாம் தான் அதற்கு காரணம். நாம் ஒழுங்கா இருந்தா நம்ம பிள்ளைகளும் ஒழுங்கா இருப்பாங்க. நிறைய நேரத்தில் தேவன் எப்படியெல்லாம் தண்டிக்கிறார். நம்ம தமிழ்நாட்டிலேயே நம்ம பல காரியத்தை பார்த்துருக்கிறோம். சுனாமியை பார்த்துருக்கிறோம். உலகத்துல முதல் நம்ம காலத்துல கடல் கொந்தளித்து கடல் பொங்கி கரையெல்லாம் தாண்டி பீச்சில் நடந்து போனவங்க எல்லாரையும் வாரி கொண்டு போனது, தண்ணியில அடிச்சிட்டு போயிட்டாங்க. வாழ்க்கையில முதல் அந்த கடல் எப்படி வருதுன்னா, ஏசியா 51:15 ஏசியா 51:15 உன் தேவனாய் இருக்கிற கர்த்தர் நானே, அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை குலுக்குகிற சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமம் உள்ளவர். அவர் அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை குலுக்குகிறார். நம்ம தண்ணி பாட்டில குலுக்குவோம் இல்லையா, அது போல சமுத்திரத்தை குலுக்குறார். அதனாலதான் அந்த சுனாமி வந்தது. நம்ம சுனாமின்னு பேர் வச்சிருக்கிறோம். அதனால அவர் குலுக்கின உடனே கொஞ்சம் அலைகள் வெளியில அங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகாம வாக்கிங் போனவங்க, ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் அது வந்துச்சு. அதுக்கு முன்னால கிறிஸ்துமஸ் வந்துச்சு. அந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நம்ம ஊழியக்காரர் இந்த செய்தியை தான் பிரசங்கம் பண்ணார். அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாக தேவன் சமுத்திரத்தை குலுக்குகிறார் அப்படின்னு. எங்க அம்மாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் ஒரே சண்டை. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு இந்த செய்தியா? அடுத்த நாள் சுனாமி வரப்போறது ஆண்டவர் அந்த வார்த்தையின் மூலமா வெளிப்படுத்தினார். அப்ப பாருங்க, அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை யாராகிலும் சர்ச்சுக்கு வராம பீச்சுக்கு போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? சுனாமில போயிருப்பாங்க. தேவன் நம்மளை காப்பாற்றினார். அன்னைக்கு சனிக்கிழமை தான் எங்க குடும்பத்துல இருந்தவங்க சனிக்கிழமை சாயங்காலம் தான் பீச்சுக்கு போய் வந்திருக்கிறாங்க. சனிக்கிழமை போனதுனால தப்பிச்சாங்க. ஞாயிற்றுக்கிழமை போயிருந்தா அப்ப பாருங்க, தேவன் இரக்கம் உள்ள தேவன், மனம் இரக்கம் உள்ளவர். அவர்தான் இதன் மாதிரி சுனாமி மூலமா தண்டிக்கிறார். எரேமியா 30:23 நாம் வாசித்தோம் என்று சொன்னால், எரேமியா 30 அந்த 23 நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன்.
அது எப்படின்னா, இது வந்து காற்றினாலே அவர் பாதிக்கிறார். எப்படிப்பட்ட காற்றுனா, இதோ கோராவரி காற்றாகிய கர்த்தருடைய பெருங்காற்று உக்கிரமாய் எழும்பி அடித்து துன்மார்க்கருடைய தலையின் மேல் மோதும். காற்று நீங்க பார்த்திருக்கிறீங்களா? நம்ம ஊர்ல பார்த்திருக்கிறோம், நம்ம காலத்திலேயே பார்த்திருக்கிறோம். மரங்கள் எல்லாம் முறிந்து விழுந்தது பாத்தீங்களா? பாத்தீங்களா இல்லையா? டிவில அதுக்கு என்ன புயல், வரதா புயல்னு சொன்னாங்க, ஏதேதோ பேர். 2-3 காத்தை பார்த்திருக்கிறோம். ஒரு முறை இந்த காற்று அடிச்சு பஸ்ஸே அப்படியே, அந்த காத்துல பஸ்ஸே கவுந்தது பாத்தீங்களா? எத்தனை பேர் பாத்தீங்க? அந்த கவர்மெண்ட் பஸ் அப்படியே அந்த காத்துல அப்படியே சாஞ்சி கீழே விழுது. அப்படியே அந்த காத்து அப்படியே அந்த பஸ்ஸையே புரட்டி போட்டது. அப்படியெல்லாம் தேவன் தண்டிச்சார். ஏன்னா இந்த தமிழ்நாட்டு ஆண்டவர் நேசிக்கிறார். தண்டிச்சாவது தம் கிட்ட சேர்க்கணும்னு நினைக்கிறார். ஆனா அவங்க வரவே மாட்டேங்கிறாங்க, கிட்ட வரவே மாட்டேங்கிறாங்க. தேவன் நேசிக்கிறவர்களை தண்டிச்சாகிலும் அவங்கள கிட்ட சேர்க்கணும்னு தான் அவர் எதிர்பார்க்கிறார். ஏன்னா இந்த தமிழ்நாட்டுக்காக ஆண்டவர் தோமா, அதாவது ஆண்டவருடைய சீஷராகிய தோமாவையே தேவன் அனுப்பினார். இயேசு இந்த தமிழ்நாட்டு மேல, இந்த இந்தியாவின் மேல, இந்த சென்னையின் மேல வச்ச அன்புனால, இந்த சென்னையில தான் வந்து ஆண்டவருடைய சீஷராகிய தோமா வந்து மரிச்சார். சந்தேகப்படுற அந்த தோமா, நான் அவருடைய தழும்புகளில் வந்து கையை போட்டு விரல போட்டு அவர் விழாவில என் கையை போட்டு பார்த்தாதான் நான் நம்புவேன் அப்படின்னு சொன்ன அந்த சந்தேக பேர் ஒழிய அந்த தோமாவை மாத்தி. ஏன்னா நம்ம ஊர்ல தான் சந்தேகம், எல்லாத்துக்கும் சந்தேகம் முடிச்சவங்க. புருஷன் மனைவியை சந்தேகப்படுறது, மனைவி புருஷனை சந்தேகப்படுறது நம்ம ஊர்ல தான் அதிகம். அதனால இந்த சந்தேக பிடிச்ச ஊருக்கு சந்தேக பிடிச்ச ஆளையே அமைச்சிட்டாரு. எதுக்கு சிரிக்கிறீங்க? நீங்க சந்தேகப்படுறீங்களோ? அப்படிலாம் சந்தேகப்படாதீங்க, அவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க. சகோதரரே, நீங்களும் தான் எல்லாம் நல்லவங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தோமாவை அனுப்பியும் இந்த தமிழ்நாடு, இந்த இந்தியா ரட்சிக்கப்படாம இருக்குதுன்னா கொஞ்சம் தண்டனைய அவர் அலோவ் பண்றாரு. தண்டனை தண்டிச்சாவது அவங்கள சேர்த்து கொள்ளணும், அவங்கள மன்னிக்கணும்னு விரும்புறாரு. ஆனா அவங்க வரலன்னா தேவன் அடுத்த காரியம் என்ன செய்வாரோ தெரியாது. பெருசா எதனா அடி வரத்துக்கு முன்னால இன்னைக்கு நாம் காப்பாற்றப்படணும்னா, ஒருவேளை உலக மக்கள் ஒருவேளை ஆண்டவருடைய சத்தம் புரியாம இருக்கலாம், ஆண்டவரை பத்தி அவங்க அறியாம இருக்கலாம், இது தேவனால் உண்டான காரியம்னு அவங்களுக்கு சொல்ல ஆள் இல்லாம இருக்கலாம். ஆனா நமக்கு தெரியும், இந்த கோராவரி காற்றெல்லாம் தேவன் கிட்ட இருந்து வந்ததுதான். அங்க படகு முழுகத்தக்கதாக கடல் கொந்தளிச்சுச்சு, காற்று அடிச்சுச்சு. ஐயரே ஐயரே, நாங்க என்ன பண்றோம்? மடிந்து போகிறோம். எதுக்கு அந்த காற்று, எதுக்கு கடல் கொந்தளிக்கணும்? அவங்க கிட்ட என்ன இருக்கு அதை கண்டுபிடிக்க தான். அவங்க கிட்ட என்ன இருந்துச்சு? அவிசுவாசம். அந்த அவிசுவாசத்தை கண்டுபிடிக்க ஒரு காற்று, ஒரு கடல் கொந்தளிப்பு. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாரு. ஒரு காற்று, ஒரு கடல் கொந்தளிப்பு, இதை அமுச்சு வச்சாருன்னா போதும். நம்ம அவிசுவாசமா இருக்கிறோமா, விசுவாசமா இருக்கிறோமா? அவிசுவாசமா இருந்தா அலறுவோம், ஐயோ ஆண்டவரே ஆண்டவரே மடிந்து போகிறோம், ஐயரே ஐயரே மடிந்து போகிறோம். விசுவாசம் இல்லாத சந்ததிய அப்படின்னு நம்மள என்னென்ன திட்டுவாரோ தெரியாது. மாறுபாட சந்ததியன்னு திட்டுவாரு, இல்ல விசுவாசம் இல்லாத சந்ததியன்னு திட்டுவாரு, என்ன வேணாலும் அவர் நம்மளை திட்டுவாரு. நம்ம கிட்ட இருக்கிற குறையை கண்டுபிடிக்க தான் சில நேரம் பிரச்சனையை அனுப்புறாரு. அந்த குறையை கண்டுபிடிச்சு நம்ம இன்னைக்கு சரி செய்து கொள்ள வேண்டும். அப்பதான் நம்மை ஆண்டவர் குணமாக்குவேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இல்லைன்னா நாம சுகத்தை பெற்றுக்கொள்ள ரொம்ப கஷ்டமாயிரும். நாம வழிய ஆண்டவராகிய தேவனுக்கு நேராக நாம் திருப்பினால் நம்மை அவர் சுகப்படுத்தி, அதனாலதான் எரேமியா ஏசாயா 57:18 அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். தேவன் அப்படி நமக்கு ஆறுதலை அளிக்கிறார்.
சமாதானம் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் 19ஆம் வசனத்தில் தூரமாய் இருக்கிறவர்களுக்கும் சமீபமாய் இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன், அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் சிருஷ்டித்தாதான் நமக்கு சமாதானம், அவர் குணமாக்குனாதான் நமக்கு சுகம். மற்றபடி நம்ம என்னதான் தட்டி தடுமாறினாலும் கத்தி கதறி புரண்டாலும் நம்முடைய வாழ்க்கையை யாரும் மாற்ற முடியாது. அதனாலதான் இயேசுவை தேடுங்க, அவருடைய ஆலயத்துக்கு நேரத்தோட வாங்க. அப்போ நம்ம ஒரு பொருளை வாங்கும்பொழுது முழுசா தான் நம்ம வாங்க நினைக்கிறோம். ஆண்டவர்கிட்ட இருந்து வாங்கும் பொழுதும் முழு ஆசீர்வாதத்தை வாங்கணும்னு நினைக்கிறோம். ஆனா ஆரம்பத்திலிருந்து முடிவு வரையும் நம்ம இருக்கிறோமா? தேவன் மட்டும் நம்மளை ஆசீர்வதிக்கணும், தேவன் மட்டும் நம்ம உயர்த்தணும், தேவன் நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும், நமக்கு சமாதானத்தை தரணும்னு விரும்புறோமே. ஆனா நாம மட்டும் ஆண்டவருக்கு குறை வைக்கலாமா? குறை வைக்காதீங்க. அதனாலதான் வேலைக்கு முக்கியத்துவம் தராதீங்க, உங்க உறவினர்களுக்கு முக்கியத்துவம் தராதீங்க, தேவனுக்கு முக்கியத்துவம் தாங்க. தேவனை தேடுங்க, தேவனை தேடி. ஏன்னா இந்த உலகத்திலயும் நம்ம தேவனை தான் தேட போறோம். நம்ம மரிச்சாலும் அவருடைய சமூகத்தில் போய் அவரை தான் தேட போறோம், அவரை தான் முழு நேரம் ஆராதிக்க போறோம். இந்த ரகசியத்தை முதல் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அங்க போய் நம்ம யாரும் வேலை செய்ய போறதில்ல, அங்க போய் யார்கிட்டயாவது போய் வேலை செய்யவோ அல்லது சாப்பாடு செய்யவோ எதுவும் செய்ய போறதில்ல. முழு நேரம் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் அப்படின்னு இரவும் பகலும் தேவ தூதர்கள் அவரை ஆராதித்து கொண்டிருக்கிற அந்த ஆராதனையில நாமளும் போய் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. அப்படிதான் நம்ம பாட போறோம், அவரை ஆராதிச்சுக்கிட்டே இருக்க போறோம். அததான் இங்கேயும் நம்ம அவருக்கு செய்யணும். 6 நாள் நமக்கு கொடுத்திருக்காரு. 6 நாள் நீங்க அடிச்சு புசிங்க, என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரு நாள் அது கர்த்தருடைய நாள். இந்த நாளை நீங்க என்ன செய்யக்கூடாது? உங்களுடைய சொந்த இஷ்டத்துக்கு என்ன செய்யக்கூடாதான்? ஏசாயா 58ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. அப்ப தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் அவருடைய பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாள்ல நமக்கு இஷ்டமானதை எதையுமே செய்யக்கூடாது. அதற்கு நம்முடைய காலை விலக்க வேண்டும். நம்முடைய வழிகளின்படி நாம் நடக்கக்கூடாது. நமக்கு இஷ்டமானபடி செய்யாம நம்முடைய சொந்த பேச்ச கூட பேசக்கூடாது. சிலர் ஞாயிற்றுக்கிழமை தான் கல்யாணம் முடிக்கிறதுக்காக பேசி முடிக்க போவாங்க. சொந்த பேச்சு. எங்க போறீங்க? இல்ல பையனுக்கு பொண்ணு பேசி முடிக்கிறதுக்காக போறோம். அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? தேவனுடைய பரிசுத்த நாள்ல தேவனை தேடாம அன்னைக்கு போய் சிலர் அன்னைக்கு கல்யாணம் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. தேவன் கோவப்பட்டார்னா எப்படி இருக்கும்? ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் வைக்கிறாங்க. இப்ப புது ட்ரெண்டு. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமையில எல்லா சொந்தக்காரங்களும் வரணும், அவங்களுக்கு எல்லாருக்கும் லீவு இருக்குன்னு இப்போல்லாம் ஞாயிற்றுக்கிழமையில சத்துரு தவறான ஒரு காரியத்தை ஜனங்களுக்குள்ள புகுத்துட்டாங்க. ஒரு பர்த்டே தான் ஞாயிற்றுக்கிழமை வருதுன்னா அதை ஒன்றும் மாற்ற முடியாது. ஆனா ஒரு கல்யாணத்தையே வைக்கிறாங்க பார்த்தீங்களா, துணிஞ்சு. அதெல்லாம் தப்பான ஒரு காரியம். கர்த்தருடைய நாளை நம் பரிசுத்த நாளாக, அதை மகிமையுள்ள நாளாக, அதை மனமகிழ்ச்சியின் நாளாக அதை எண்ணி அதை மகிமையாக எண்ணினாதான் நாம பூமியின்
உயர்ந்த இடங்களில, உங்க வீடு ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கும், பூமியின் உயர்ந்த இடத்துல ஏறி இருக்கும்படிக்கு பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை தேவன் தருவார், யாக்கோபுடைய சுதந்திரத்தை தருவார். இல்லைன்னா அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காது. அதனாலதான் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இன்னைக்கு அவர் சொல்லியிருக்காரு, நீ பயப்படாத, நீ என்ன பண்ண மாட்ட, வெட்கப்படுவதில்லை, நீ நானாதே, நீ லட்சை அடைவதில்லை. ஹல்லேலூயா. உன்னை யாருமே உன்னை குணமாக்க ஏற்படுவார் இல்லைன்னு நினைக்கிறீங்க, யாருமே எந்த ஔஷதமும் உங்களுக்கு இல்லை என்று நினைக்கிறீங்க, உங்க புண்ணை ஆற்ற, உங்க காயத்தை சுகப்படுத்த யாருமே முன் வர மாட்டேங்கிறாங்க என்று நினைக்கிறீங்க, எதுவுமே இல்லை என்று நினைக்கிறீங்க. ஆனாலும் தேவனே வந்து உங்களுக்கு ஆறுதலை தந்து உங்களை குணமாக்கி உங்களை சுகமாக்குவேன் என்று அவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு. உங்களுக்கு குணமாக்கி உங்களை நடத்தி, நம்மளை வழியை பார்த்து நம்மளை நடத்தி நமக்கு ஆறுதல் அளிப்பேன் என்று சொல்லிட்டாரு. அதனால நீங்க சோர்ந்து போகாதீங்க. அதனால நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை சமாதானம் இல்லாம இருந்தாலும், அவரே சமாதானம் இல்லை, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லைன்னு சொன்னாலும், தேவனுடைய பிள்ளைகளுக்கு சமாதானம், உங்க எல்லாருக்கும் சமாதானம் அவர் தருகிறார். அதனால உங்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம், உங்களுக்கு தேவனுடைய கிருபை. ஏன்னா தெரியுங்களா, நீங்க வெட்கப்படுவதில்லை, நீங்க லட்சையிடுவதில்லை. ஏன்னா அவர் சிருஷ்டிகர், அவர்தான் நம்முடைய நாயகர், அவர்தான் நம்முடைய கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், அவர்தான் இஸ்ரவேலின் பரிசுத்தர், அவர்தான் நம்முடைய மீட்பர், அவர்தான் சர்வ பூமியின் ஆண்டவர். அதனாலதான் நீங்க வெட்கப்படுவதில்லை, அதனாலதான் நீங்க லட்சை அடைவதில்லை, அதனாலதான் நீங்க என்ன ஆகுவதில்லை, நீங்க கைவிடப்பட மாட்டீங்க. யாருமே வரலனாலும் அவர் வந்து உங்களுக்கு உதவி செய்வார். அந்த ஒரு மனுஷன் சமாரியாவில் அவன் விழுந்து கிடக்கிறான், யாருமே வரல, ஆசாரியன் வரல, லேவியன் வரல. அங்க ஒரு சமாரியன் வந்து எரிகோவுக்கு போற வழியில விழுந்து கிடந்த அந்த மனுஷனை நல்ல சமாரியனாக வந்து காப்பாற்றினது போல இயேசுவே நல்ல சமாரியனாய், யாருமே வந்து நம்மளை காப்பாத்தலைனாலும் இயேசு வந்து நம்மளை காப்பாத்துவார். அல்லேலூயா. இன்னைக்கு இயேசு இந்த இடத்துல வந்திருக்கிறார், நம்ம எல்லாரையும் நம்மளை காப்பாத்த வந்திருக்கிறாரு. எந்த சூழ்நிலைகளையும் அவர் நம்மை விடுதலையாக்க வந்திருக்கிறாரு. அவரை பயன்படுத்தி கொள்ளுங்க, அவர்கிட்ட கேளுங்க. அவர்தான் நமக்கு ரண வைத்தியர், அவர்தான் நம்முடைய பிசின் தைலம், அவர்தான் கீழையாத்தின் பிசின் தைலம், அவர்தான் சமாதான பிரபு, சமாதானத்தை தர முடியும், அவர்தான் நமக்கு நிம்மதியை தர முடியும். அவரே இல்லைன்னு சொன்னா வேற யாரிடத்துல நாம் போவோம்? அவர் மட்டும்தான் நமக்கு சமாதானம் தர முடியும். நம் கண்கள் மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தேவாதி தேவனே, நீ லட்சை அடைவதில்லை, நீ வெட்கப்படுவதில்லை என்று நீர் சொன்னீரே, நீ பயப்படாதே என்று சொன்னீரே. அப்பா, நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எங்கள் அடைக்கலமாய் கோட்டையாய் இருக்கிறபடினாலே நீர் எங்களுக்கு சமாதானம் கொடுத்தா அதுதான் நிரந்தரமானது ஐயா. அப்பா, இந்த நாளில யாரெல்லாம் வலி வேதனையோடு காணப்படுகிறார்களோ, ஆறாததாய் ஆண்டவரே, கொடியதாய் ஆண்டவரே இருக்கிறதோ, எல்லாரையும் நீர் சுகப்படுத்தும். எங்களுடைய பாவங்கள் தான் அதற்கு காரணம். எங்க பாவங்களை மன்னியும், எங்கள் அக்கிரமங்களை மன்னியும், எங்கள் பொருளாசைகளை எங்களுக்கு மன்னியும். எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய பிள்ளைகளாக நிலை நிறுத்தும். உமக்கே சகல துதிகன மகிமை செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் எங்கள் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.